இன்றைக்கி காளான் கபாப் செய்ய போகிறேன். காளான் சில்லி ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு கபாப் மசாலா, சில்லி கபாப் மசாலா 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, அரிசி மாவு, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவரு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமனில் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 சொட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இது 3த்தையும் அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது 3த்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா, இலை, லவங்கப்பூ, ஸ்டார் மூக்கு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சானதுமே வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிச்சுங்க. தக்காளி, ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிடுச்சுங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால ஒரே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இதை கூட ஒரு 1/2 கப் தயிர் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வதங்க பிறகு வேறு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது 3த்தையும் அரைச்சி வச்சுக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மஷ்ரூம் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். தண்ணி வரும். அதில் தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கி வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி எடுத்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கலாம். காளான் சில்லி நல்லபடியாக எடுத்துடலாம்.
போட்டுக்கலாம். நல்லா வந்துருக்குது காளான் பிரியாணி. நல்லா வந்துருக்குது. இப்போ சாப்பிடலாம். காளான் பிரியாணி, காளான் கவாப்பு, தயிர் பச்சடி. வாங்க சாப்பிடலாம்.